அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 35 பாடல் 33 அறிவுடைமையுடைய கடைசி பாடல் இது. அருவிலை மான் கலனும் ஆன்ற பொருளும் திருவுடையாராயின் திரிந்தும் வருமால் பெருவரை நாட பிரிவு இன்று அதனால் திருவினும் திப்பம் பெறும். முதலிலே அந்த அரசனை பார்த்து சொல்லுகிறார். பெருவரை நாட, வரை என்றால் மலை, பெரிய மலை நாட்டை உடையவனே, பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனிடம் இருக்கிற சொத்து, சுகம், நகை, பணம் முதலியவையெல்லாம் எப்போதும் அவனிடமே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அறிவுள்ளவனுடைய செல்வமான அறிவு செல்வமானது ஒருவனுக்கு இருந்து விட்டால் அது அவனிடமிருந்து எப்போதும் பிரிந்து செல்வது இல்லை. அதனால் செல்வத்தை காட்டிலும் அறிவே உயர்ந்தது என்று சொல்லுகிற பாடல். அறிவு செல்வம் பொருட்செல்வம் போல விலகி போவது கிடையாது. எனவே செல்வத்தை தேடுபவர்கள் செல்வத்தை தேடுவதை காட்டிலும் அறிவை தேடினால் அது நல்ல பயனை தரும் என்று சொல்லுகிற பழமொழி. இன்று பணக்காரனாக இருப்பவன் நாளை ஏழையாகி விடுவான். ஆனால் நேற்று படித்து அறிவாளியாக இருப்பவன் நாளைக்கு அறிவாளி இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. அறிவு செல்வம் பொருட்செல்வத்தை காட்டிலும் சிறந்தது என்று உணர்த்துகிற பாடல் இந்த அறிவுடைமையினுடைய கடைசி பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். அருவிலை மான் கலனும் ஆன்ற பொருளும் திருவுடையாராயின் திரிந்தும் வருமால் பெருவரை நாட பிரிவு இன்று அதனால் திருவினும் திப்பம் பெறும். நன்றி, வணக்கம்.